கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிற நாளில் கூட இயேசு கோபப்பட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. என்ன பிரதர் சொல்கிறீங்க? கோபப்படக்கூடாதுன்னு இயேசு போதிச்சிருக்கிறார, அப்போஸ்தலர் போதிச்சிருக்கிறாங்களே, ஆனால் இயேசு கோபப்பட்டார்னு சொல்கிறீங்களே, என்ன பிரதர் இது அப்படி என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி எழுப்பலாம். பிரியமானவர்களே, பைபிள் கோபத்தை குறித்து எச்சரிக்கிறது, கோபப்படக்கூடாது என்பதை குறித்து பைபிள் எச்சரிக்கிறது. கோபம் பாவம் என்று பைபிள் எச்சரிக்கிறது. ஆனால் இயேசு கோபப்பட்டார் அப்படி என்று வேதம் பதிவும் செய்திருக்கிறது. அப்போ இயேசு ஏன் கோபப்பட்டார், எதற்காக கோபப்பட்டார் என்று அந்த பகுதியில் இருக்கிற வசனத்தை நாம் நிதானித்து பார்க்கும்போது தான் புரியும். அந்த கோபத்தினுடைய தன்மை எந்த சூழ்நிலையில் வெளிப்பட்டது என்று. பைபிள் பிரியமானவர்களே, பரிசுத்த கோபம் என்று கூட பைபிள் பகுத்து தருகிறதை நாம் பார்க்க முடியும். மனிதனுடைய கோபம் பல விளைவுகளை கொண்டு வந்தது என்று கூட பைபிள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய கோபம் கொலைக்கு வழிநடத்துகிறது, மனிதனுடைய கோபம் கொள்ளைக்கு வழிநடத்துகிறது, மனிதனுடைய கோபம் பொறாமையின் நிமித்தமாக ஒரு குடும்பத்தையோ ஒரு மனிதனையோ ஒரு உறவையோ அழிக்க முற்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்போ மனிதனுடைய கோபத்தின் விளைவாக பல பாவங்கள் இந்த பூமியில் வெளிப்படுகிறது. ஆனால் பரிசுத்த கோபம் என்று கூட பைபிள் பதிவு செய்கிறது. என்ன பிரதர் பரிசுத்த கோபம் அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது அன்பினுடைய இன்னொரு பக்கமாக நாம் பார்க்க போனால் இந்த இடத்துல பரிசுத்த கோபம் வெளிப்படுகிறது அன்பின் நிமித்தமாக. என்ன பதில் சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியலையே. அன்பின் நிமித்தமாக கோபம் வருகிறதா அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். இதுவும் கடவுளினுடைய கர்த்தருடைய பண்பாக சுவாபமாக பதிவு செய்யப்படுகிறது வேதத்தில். வாசித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் கோபப்பட்டார் அப்படி என்பதை வாசித்து பார்த்தால் தான் புரியும். அப்போ உண்மையிலேயே இயேசுவுக்கு கோபம் வந்ததா என்றால் கோபம் வந்தது. அந்த கோபம் எதற்காக வந்தது என்றால், பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக கோபப்படுகிறார். இரக்கத்திற்காக மனிதனுக்கு சேர வேண்டிய அந்த இரக்கம் சேராதபடி ஒரு மனிதனுக்கு அக்கிரமம் அங்கு இழைக்கப்படும் போது கோபப்படுகிறார். நீதி நிலைநாட்டப்படாத போது அங்கு அநீதி செயல்படும் போது அங்கு தேவன் கர்த்தர் கடவுள் கோபப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த வகையில் இயேசு கோபப்படுகிறார், கர்த்தர் கோபப்படுகிறார் என்று பைபிள் பதிவு செய்கிறது. அப்போ அவரை பின்பற்றக்கூடிய நாமும் கூட பரிசுத்தத்திற்கான கோபம், இரக்கத்திற்கான கோபம், நீதிக்கான கோபம் நமக்கும் வர வேண்டியது அவசியம் என்று நான் சொல்லுங்க பைபிள் சொல்லுகிறது. ஏன்னா அவர் எப்படி வாழ்ந்தாரோ அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நாமும் நடக்க வேண்டும் என்று தானே பைபிள் நமக்கும் கற்றுத்தருகிறது. அப்போ ஒரே ஒரு 2-3 உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். பல உதாரணங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம பேச போனால் நேரம் போயிடும். அவர்களுடைய இருதய மார்க்கு 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், புரியும் எந்த கான்செப்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கோபப்பட்டார். பரிசுத்தத்திற்கான கோபம், அன்பிற்கான கோபம், இரக்கத்திற்கான கோபம், நீதிக்கான கோபமாக அங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுகிறது. அப்போ அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம், நல்லா பாருங்க, அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம். அப்போ இரக்கம் செய்ய வேண்டியவர்கள், அன்பு செய்ய வேண்டியவர்கள், நீதி செய்ய வேண்டியவர்கள் அங்கு தவறும் பொழுது அவருடைய இருதயத்தின் கடினத்தை பார்த்து அவர் விசனப்படுறார், கவலைப்படுறாரு, வேதனைப்படுறாரு. ஐயோ, இப்படி இருக்க வேண்டிய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், பரிசுத்தத்தை கை கொள்ள வேண்டிய ஜனங்கள், இரக்கத்தை காண்பிக்க வேண்டிய ஜனங்கள், நீதியை காண்பிக்க வேண்டிய ஜனங்கள். அதான் சொல்கிறார், எப்பா நீங்கள் தசமபாகம், சீரகம், இது பூனை இதெல்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் இரக்கத்தின் நீதியை விட்டுட்டீங்களாப்பா அப்படின்றார். அப்போ மத சடங்காச்சாரமான காரியங்கள், மதத்தினுடைய கட்டுப்பாடான காரியங்கள், சபைக்கு இப்படி எடுத்துக்கலாம். நம்ம கொள்கை, அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய கோட்பாடு, அதுக்கெல்லாம் நம்ம கட்டுப்படுவோம். ஆனால் வேத கொள்கைக்கு நாம் கட்டுப்படுறோமா? தேவனுடைய சுவாபத்திற்கு நாம் கட்டுப்படுறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்படுறோமா என்ற ஒரு பெரிய கேள்வி தான்.
அப்போ இருதய கடினம் விசனப்படுறாரு, இப்படி இருக்க வேண்டிய ஜனங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, நன்றாக கவனிங்க, கவலைப்பட்டு இப்படி இருக்க வேண்டிய ஜனங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோபத்துடன் சுற்றி இருந்த ஜனங்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டி என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் அவனுடைய பாடுகள்னு அவனுக்கு விடுதலையை கொடுக்கும்போது அங்கே இருக்கிறவர்கள் கோட்பாடு பேசுகிறாங்க, கொள்கை பேசுகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க அதாவது கொள்கையும் கோட்பாடும் மனிதனுக்காகத்தான் தேவன் கொடுத்தார். புரிஞ்சுக்கொள்வோம் சத்தியத்தை. ஓய்வு நாளையும் மனிதனுக்காகத்தான் தேவன் கொடுத்தார். மனிதனை தூக்கி எறிஞ்சிட்டு மனிதனை ஏற்றத்தாழ்வு பண்ணிக்கணும், மனிதனை ஜாதி பார்த்துக்கணும், மனிதனை படித்தவன் படிக்காதவன் பிரித்து வச்சுக்கணும், மனிதனை ஏழை பணக்காரன் பிரித்து வச்சுக்கின்னு இங்கே கொள்கையும் கோட்பாடும் வச்சுன்னு இருக்கிறதுல எந்த விதத்திலையும் பயனில்லை அப்படி என்று பைபிள் எச்சரிக்கிறது, இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் கோபப்பட்டு சுகத்தை கொடுவார். இன்னொரு பகுதியை நம்ம வாசிக்க போனால் மத்தேயு 21, வேகமாக நான் முடிக்கிறேன். பிதாவின் வீட்டின் மேல் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம், அந்த அன்பு ஆலயத்தை சபையை திருடர்களுடைய குகையாக வியாபார ஸ்தலமாக மாற்றினபடியால் அங்கு அவருக்கு கோபம் வந்தது என்று பார்க்குறோம். ஒரு தனி மனிதனாக கோபம் வந்து அவர் அங்கு விரட்டி அடித்து சாட்டை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த கோபம் எப்படிப்பட்ட ஒரு கோபம்? ஆலயம் சபை கள்ளர் குகையாக மாறுகிறதே, வியாபார ஸ்தலமாக மாறுகிறது என்று கோபம் வருது. அப்போ 2 விதமாக நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக முடிக்கிறேன். நம்மளுடைய இயற்கையான ஜென்ம சுவாபத்தில் இருக்கின்ற மனித கோபம் பல விளைவுகளை கொண்டு வரும், அதையும் பைபிள் எச்சரிக்கிறது. அதனால்தான் சூரியன் மறைவு முன்பாக நம்முடைய கோபம் தனிய கடவுது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த கோபம் சுயநலம் இல்லாத ஒரு கோபம், தன்னலம் இல்லாத ஒரு கோபம், தான் பெருக வேண்டும் என்று இல்லாத ஒரு கோபம், மற்றவனை அழித்து நாம் முன்னேற வேண்டும் என்று இல்லாத ஒரு கோபம் இயேசு கிறிஸ்துக்கு வந்தது. அப்போ நமக்கு வர வேண்டிய ஒரு கோபம் எப்படின்னு சொன்னால் சுயநலம் இல்லாத ஒரு கோபமாக, நீதிக்காக, இரக்கத்திற்காக, பரிசுத்தத்திற்காக, சபை வைராக்கியத்திற்காக, சபையினுடைய சத்தியத்திற்காக, ஆண்டவருடைய கொள்கைக்காக, ஆண்டவருடைய அந்த தேவன் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றி அவரை பிரியப்படுத்துகின்ற செயலுக்காக வருகின்ற கோபம் இருக்கிறது அல்லவா? சுயநலம் இல்லாத ஒரு கோபம், ஆண்டவர் மீது உள்ள பற்றின் கோபம். அந்த கோபம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டியது அவசியம். நம்ம அரிசி வாங்கின அரிசி மூட்டையில் பாதி அரிசிக்கு பாதி கல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம எப்படி கொதித்தெழுவோம்? யோசித்து பாருங்கள். தக்காளி வாங்குகிற இடத்துல அழுகி போன பாதி தக்காளி அள்ளி தராசுலையோ இல்லை போட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சட்டம் பேசுவோம். நம்ம மீதி கொடுக்க வேண்டிய காசை குறைத்து கொடுத்தால் சட்டம் பேசுவோம். நாம் எத்தனோ இடங்களில் சட்டம் பேசுவோம். நான் பயங்கரமாக சட்டம் பேசுவேன். ஃப்ரான்ஸில் பல இடங்களில் ஒரு தமிழ் கடைக்கு போயிருந்தப்ப அவர்கள் செய்த காரியத்தை பார்க்கும்போது அங்கு அவர் செஞ்ச செயலில் திருட்டுத்தனம் இருந்தது, பொய் இருந்தது, வியாபார டெக்னிக் இருந்ததுனால கேட்டேன், ஒன்று நீங்கள் கரெக்டாக இப்படி செய்யுங்க, இல்லைன்னு சொன்னால் இப்போயே நான் ஃபோன் அடிப்பேன் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா எனக்கு வர வேண்டிய அந்த காசை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க செய்த காரியம் சரியில்லை. பில்லை செக் பண்ணி கண்டுபிடிச்சேன். நான் இருப்பது ஒரு விலை, அடிப்பது ஒரு பில்லில் வர ஒரு, எல்லாரும் பில்லை செக் பண்ண மாட்டாங்க. அதனால் தயவுசெய்து கடைக்கு போனீங்கன்னா, ஃப்ரான்ஸில் தமிழ் கடைக்கோ மற்ற கடைக்கு போனீங்கன்னா பில்லை செக் பண்ணுங்கள். ஏன்னா அங்கு விலைப்பட்டியலில் ஒரு விலை இருக்கும், கேஸில் அடிக்கும் போது ஒரு விலை இருக்கும். எனவே இந்த உலகம் ஏமாற்றுகிற ஒரு உலகம், வஞ்சிக்கிற ஒரு உலகம், தந்திரமான ஒரு உலகம், உன்னை திசை திருப்புகிற ஒரு உலகம், உன்னுடையதை சுரண்டுகிற ஒரு உலகம், உன்னை அடிமைப்படுத்துகிற ஒரு உலகம். அந்த உலகத்திற்குள்ளாக இருக்கின்ற நீயும் நானும் தேவனுக்காக, பரிசுத்த நீதி இரக்கத்திற்காக கோபப்பட வேண்டியது அவசியம். அதே வேளையில் மனித பலவீனமான கோபங்கள் உண்டு. அந்த கோபத்தின் மூலமாக கொலையோ இல்லை பொறாமையோ, பொச்சரிப்போ, இல்லை களவோ, திருட்டோ, இல்லை பொருள் உடைப்போ, இல்லை விவாகரத்தோ, இல்லை எந்த ஒரு காரியத்தையும் மனித கோபத்தின் மூலமாக பாவமான
ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று பைபிள் எச்சரிக்கிறது. அந்த கோபம் நம்மை அழிவுக்கு கொண்டு போய்விடும். அந்த கோபத்தின் நிமித்தம் தேவ உறவு பிரிஞ்சு போயிடும். அந்த கோபத்தின் நிமித்தம் நம்ம சமாதானத்தை இழந்துருவோம், வாழ்க்கையினுடைய நிம்மதி இழந்துருவோம். எனவே பிரியமானவர்களை, சுயநலம் இல்லாத பிறருக்காக, அன்புக்காக, இயேசுவுக்காக, இயேசுவின் சத்தியத்திற்காக வருகின்ற கோபமானது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நன்மை கொண்டு வரும். ஆனால் மனித கோபமானது, அதனால்தான் மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ மனிதனுடைய கோபம் நீதியை நடப்பிக்கும். அப்போ மனித கோபம் நமக்கு வேண்டாம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியம் புரட்டப்படும் போதோ, மாற்றப்படும் போதோ, நீதி குலைக்கப்படும் போதோ, ஒருவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காரியங்கள் கிடைக்காமல் போகும்போதோ, அங்கு நாம் சரியான சட்டத்திட்டத்தின்படி, வேத வசனத்தின்படி நாம் அங்கு கையாண்டு அவர்களுக்கு நீதி இரக்கத்தை செய்யும்போது அங்கு தேவனுடைய சுவாபத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அந்த பரிசுத்த கோபம், அதாவது பரிசுத்த இரக்கம் நீதிக்காக வந்த கோபம், ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் நன்மைக்காக பல காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. மனித கோபத்திலிருந்து விடுதலையாக, எங்களோட பலவீனமான கோபத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக, எரிச்சலான காரியத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக, அந்த பாவம் எங்களை ஆட்கொள்ளாதபடி அது எங்களை விட்டு அகல நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.